Hello guys, in this video I am going to explain about the 10th standard biology unit number 14. Topic is transportation in plants and circulation in animals. Introduction. Multicellular organisms possess millions of cells in their body. So multicellular organisms அப்படின்னா the organisms which possess more than one cell, and every cells need a constant supply of essential substance like nutrients and oxygen. ஒவ்வொரு செல்ஸுக்கும் பார்த்திங்கன்னா எசென்சியல் சப்ஸ்டன்ஸ் தேவை. எதுக்கு? அது உயிர் வாழறதுக்கு. அது என்னென்ன எசென்சியல் சப்ஸ்டன்ஸ்? நியூட்ரியன்ட்ஸ் அண்ட் ஆக்சிஜன். The food is the only source of energy, and every cells get its energy by breakdown of glucose. அப்போ எனர்ஜிக்கு கிடைக்கக்கூடிய முக்கியமான சோர்ஸ் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபுட்டு. அப்போ இந்த ஃபுட்டு தான் எனர்ஜியை கொடுக்குது. அப்போ எனர்ஜி எந்த ஃபார்மில் வெளிப்படுது அப்படின்னா ஏடிபி என்ற ஃபார்மில் வெளிவரும். ஸோ இது எப்படி கிடைக்கும்னா குளுக்கோஸ் வந்து உடஞ்சி பிரேக் டவுன் ஆகி அதுலேருந்து கிடைக்கக்கூடிய எனர்ஜி. ஸோ இந்த பிளான்ஸ் என்ன பண்ணும்? இந்த எனர்ஜியை யூஸ் பண்ணி தான் வேரியஸ் வைட்டல் ஆக்டிவிட்டீஸை அது செய்யும். த செல்ஸ் யூட்டிலைஸ் திஸ் எனர்ஜி அண்ட் கவர்ன் வேரியஸ் வைட்டல் ஆக்டிவிட்டீஸ் ஆஃப் த செல்ஸ். Have you ever wondered how water and nutrients absorbed by the root are transported to the leaves? Plants ஓட ரூட் எப்படி வாட்டரையும் மினரல்ஸையும் அப்சார்ப் பண்ணி அதனுடைய லீஃபுக்கு கடத்துது அப்படி என்பதை பற்றி என்றைக்காச்சும் நம்ம வியந்து இருக்கிறோமா, நினச்சிருக்கிறோமா? How is the food prepared by the leaves carried to the other part of the plants? இப்போ பிளான்ஸில் லீஃப் இஸ் த சைட் ஆஃப் photosynthesis because the food is prepared in the leaf. லீஃபில் தான் ஃபுட்டு ப்ரிப்பேர் ஆகும். அந்த லீஃபில் ப்ரிப்பேர் ஆன ஃபுட் how it is transferred to the various part of the plants. அப்போ லீஃபில் ப்ரிப்பேர் ஆன ஃபுட்டு எப்படி ரூட்டுக்கு, ஸ்டெம்முக்கு, ஃப்ளவருக்கு, பட்டுக்கு, ஃப்ரூட்டுக்கு எல்லாத்துக்கும் டிரான்ஸ்போர்ட் ஆகுது. And then do you know how water reaches to the top of the plants in spite of not having a circulatory system like animals? அனிமல்ஸுக்கெலாம் பார்த்திங்கன்னா சர்க்குலேட்டரி சிஸ்டம்னு ஒரு சிஸ்டம் இருக்கும். அந்த சிஸ்டம் வந்து நம்ம எசென்சியல் மெட்டீரியல்ஸ் லைக் ஃபுட்டு, ஆக்சிஜன், கார்பன் டை ஆக்சைடு, வேஸ்ட் இது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிட்டு கடத்திட்டு போவோம். ஆனால் பிளான்ஸுக்கு பார்த்தீங்கன்னா தேர் இஸ் நோ சர்க்குலேட்டரி சிஸ்டம். சர்க்குலேட்டரி சிஸ்டமே கிடையாது. அப்போ சர்க்குலேட்டரி சிஸ்டமே இல்லாமல் இருந்தும் ஒரு 150 அடி உயரம் இருக்கிற மரத்தில் எப்படி வந்து அதனுடைய வாட்டரும், நியூட்ரியன்ஸும், மினரல்ஸும், ஹார்மோன்ஸும் எப்படி கடத்தப்படுதுன்றது ஒரு ஆச்சரியமான விஷயம். ஸோ இதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னால் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வி வாண்ட் டு அண்டர்ஸ்டாண்ட் த anatomy of the plants. To understand this, we need to recall the anatomy of the plants. Water and mineral salt absorbed by the root reach all part of the plants through the xylem. இது நம்ம ஃபர்ஸ்ட் லெசன்லேயே படிச்சிருப்போம். Water and mineral salt absorbed by the root reach all part of the plants through the xylem. இப்போ வாட்டரும் மினரல்ஸும் ரூட்டை அப்சார்ப் பண்ணி xylem வழியாக எல்லா பார்ட்ஸுக்கும் கடத்துது. லைக் தட் the food synthesized by the leaves are translocated to all part of the plants through the phloem. இப்போ லீஃபில் ப்ரிப்பேர் ஆன ஃபுட்டு phloem வெசல்ஸ் வழியாக எல்லா பார்ட்டுக்கும் கடத்தப்படும். தட் இஸ் the bulk movement of substance
through the vascular tissue is called translocation. So translocation அப்படின்னா என்னன்னு தெரியணும். The bulk movement of substance through the vascular tissue is called translocation. So important 1 mark or 2 mark questions கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. So what is transport? Transportனா என்ன? It carry the things from the one place to another place. இதுதான் transport. And next, have you ever wondered how in animals the useful substance are transported to the other cell and toxic substance are removed? இப்போ அனிமல்ஸுக்கெலாம் பார்த்திங்கன்னா எப்படி ஒரு செல்லேருந்து இன்னொரு செல்லுக்கு எசென்சியல் சப்ஸ்டன்ஸ் எடுத்துகிட்டு போகுது, எப்படி டாக்ஸிக் சப்ஸ்டன்ஸ் ஆர் ரிமூவ்டு அப்படின்னு பார்த்தோம்னா தட் இஸ் சர்க்குலேட்டரி. இன் லார்ஜர் ஆர்கானிசம் transport of nutrients, salt, oxygen, hormone and waste product around the body are performed by the circulatory system. So circulatory system தான் அனிமல்ஸுக்கு நியூட்ரியன்ஸாக இருக்கட்டும், சால்ட் மினரல் சால்ட்டாக இருக்கட்டும், ஆக்சிஜன், ஹார்மோன்ஸ் அண்ட் வேஸ்ட் ப்ராடக்ட் இது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போகிறவர் யார்? சர்க்குலேட்டரி சிஸ்டம். ஸோ அப்போ சர்க்குலேட்டரி சிஸ்டம்னா அதில் என்னென்ன யார் யார் இருப்பாங்க? The circulatory system is consist of the blood, lymph, the heart and the blood vessels. இதெல்லாம் ஒன்றிணைச்சு தான் நம்ம சர்க்குலேட்டரி சிஸ்டம் அப்படின்னு சொல்கிறோம். சரி, இப்போ பிளான்ஸில் எப்படி ஒரு செல்லேருந்து இன்னொரு செல்லுக்கு அந்த எசென்சியல் சப்ஸ்டன்ஸாக இருக்கணும், வேஸ்ட்டும் டிரான்ஸ்போர்ட் ஆகுது அப்படின்னு பார்க்கணும். The transport of material in and out of the cell is carried out by the diffusion and active transport in plants. So diffusionனா பரவுதல் முறை மூலமாகவும், active transport அப்படின்னா ஸோ அந்த டிரான்ஸ்போர்ட்டுக்கு the energy will be utilized. ஃபஸ்ட் டிஃப்யூஷன் அப்படின்னா என்னென்னு பார்த்துக்கோங்க, பரவுதல்னு அர்த்தம். இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் the movement of molecules in liquid, solid and gases. ஸோ லிக்விடாக இருக்கட்டும், சாலிடாக இருக்கட்டும், இல்லை கேஸஸாக இருக்கும், அதில் இருக்கிற மூமெண்ட் ஆஃப் மாலிக்யூல்ஸ், த மூமெண்ட் ஆஃப் மாலிக்யூல்ஸ் இன் லிக்விட், சாலிட் அண்ட் கேஸஸ் ஃப்ரம் எ ரீஜன் ஆஃப் ஹையர் கான்சன்ட்ரேஷன் to the region of lower concentration without utilizing of energy is called diffusion. சாலிடோ, லிக்விடோ இல்லை கேஸஸோ அதில் இருக்கிற மாலிக்யூல்ஸ்லாம் ஹையர் கான்சன்ட்ரேஷன்லேருந்து லோயர் கான்சன்ட்ரேஷன் ரீஜனுக்கு மூவ் ஆகும். இது தானாக மூவ் ஆகும், அப்படியே தானாக பரவும். இதுக்கு பேர் தான் டிஃப்யூஷன்னு பேர். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா இப்போது புயல் மழைலாம் உருவாகுது. இப்போது உருவாகும்போது என்ன சொல்லுவாங்க, குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் உருவாகிருக்கு. அப்போ ஒரு இடத்த பார்த்திங்கன்னா கேஸோட அந்த மாலிகுல்ஸோட இது அதிகமாக இருக்கும், வாட்டர் வேப்பரோட மேக கூட்டங்கள். ஸோ அது வந்து டென்சிட்டி அதிகமாக இருக்கிற இடத்துலேருந்து டென்சிட்டி கம்மியாக இருக்கிற இடத்துக்கு அப்படியே பரவ ஆரம்பிக்கும். ஸோ இதை வந்து எக்ஸாம்பிளாக டிஃப்யூஷனுக்கு சொல்லலாம். இங்கே டயக்ராம்ஸில் பாருங்கள், பிஃபோர் டிஃப்யூஷன். ஸோ மாலிக்யூல்ஸ்னால் எப்படி இருக்குது, நெருங்கி இருக்குது. ஸோ ஆஃப்டர் டிஃப்யூஷன்ஸ், ஸோ ஹையர் கான்சன்ட்ரேஷன் ரீஜன் இங்கே இருக்குது, இங்கேருந்து அப்படியே லோயர் கான்சன்ட்ரேஷன் ரீஜனுக்கு அப்படியே பரவுது. இதுதான் டிஃப்யூஷன்னு சொல்கிறோம். And we will see next video active transport and osmosis. அதெல்லாம் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ வெரி மச்.